என்ன செய்ய போறீங்க இப்போ? என்ன அடிக்க போறீங்க? வெங்காயம் அடிக்கிற? வணக்கம், நான் இல்லைங்க. இந்த காணொலியிலையும் ஒரு சமையல் வீடியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சமையல்னு சொல்லக்குள்ள வெஜிடபிள் சமையல் தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். சொல்ல போனால் மீனுக்கு அடுத்தபடியாக எனக்கு வெஜிடபிள் தான் பிடிக்கும். அதிகமாக நான் வெஜிடபிள் சாப்பிட்றது தான். வெண்டைக்கு ரெண்டு சொல்கிறேன், எல்லாமே வெஜிடபிள் தான் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். தாண்டி இந்த இந்த சமையலை செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு சொல்கிறேன், எங்களோட வீடியோவில் வந்தவங்க கொஞ்சம் இடைநடுவில் வராமல் விட்டவங்க எங்களோட அப்பம்மா. இப்போ அவங்க நீண்ட நாளுக்கு பிறகு இந்த சமையலுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. வித்தியாசமான ஒரு சமையலாக இருக்க போகுது இந்த சமையல். அடுத்தது எளிமையான முறையெல்லாம் செய்ய போகிறாங்க. இப்போ அப்பமா இந்த சமையலை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு சமையலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய அந்த பாரம்பரிய முறைப்படி வெந்தய குழம்பு வைக்க போகிறாங்க எங்கள் அப்பமா. வெந்தய குழம்பு சொல்லக்குள்ள அவ்வளோ பிடிக்கும், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதிகமான பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தய குழம்பு சொல்லக்குள்ள. அப்போ இந்த சின்ன வெங்காயத்தெலாம் இந்த வெந்தய குழம்பு வைப்பாங்க. அப்போ சின்ன வெங்காயம் அதிகமாக தேவைப்படும் இந்த வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு. நாங்களும் இந்த சின்ன வெங்காயத்தெலாம் இந்த வெந்தய குழம்பு வச்சுருக்கோம். அப்போ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எங்கள் சமையல் எப்படி வருது பார்ப்போம். நாளைக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கு வெளியில் சமைக்க போகிறோம், மரக்கறி சமைக்க போகிறோம். இப்போ வெயில் கொஞ்சம் விதைஞ்சால மழை பெஞ்சதான், ஆனாலும் நிலம் கொஞ்சம் மீறம் இல்லாமல் இருக்குது. அதால் வெளியில் சமைக்க போகிறோம். ஏண்டா உள்ளே சமைக்கிறத விட வெளியில் சமைச்சு சாப்பிட்ற சரியான விருப்பம். இலகுவாக முடிக்கலான்னு போட்டு பெரிய வெங்காயத்தில் செய்வாங்க. ஆனால் பெரிய வெங்காயம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வெந்தய குழம்புன்றக்குள்ள சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கு டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயத்தெலாம் வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, இப்படி நீட்டாக அடுக்கி வச்சிருக்கோம். ஓடவே இல்லை, இதை இங்கே வைங்க, இதை இங்கே வைங்க, இதை இங்கே வைங்கன்னு அடுக்கி வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை பெஸ்ட்டாக உடைச்சி எடுப்போம். அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையே. வெங்காயம் உடைக்கிறதா சரியான விருப்பம். நம்மளோட குயிக்காக உடைச்சி தருவாங்க. இப்போ சித்தி மூளை கட் பண்ணி தர உடைங்க, உடைச்சி இதுக்கு போடுங்க. வாங்க, வெங்காயம் நாங்கள் கொஞ்சம் முண்டைக்கு கூட எடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் வெங்காயத்தை வதக்கத்தானே ஊறும், வதக்கினோடனே கொஞ்சம் ஆயிடும், சுருண்டு வந்துடும். அதால் நிறைய வெங்காயம் எடுத்திருக்கோம். கையில் ஒன்று இருக்கேன். இந்த சமையல் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தய குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான். ஆனால் அந்த வெங்காயத்தை உடைச்செடுக்கிறது தான் பெரும்பாடு, கொஞ்சம் டைம் எடுக்கும். உடைச்செடுத்தோம்னா கடை அரைஞ்சிட்டு கறியை ஆக்கிடலாம் பக்கண்டு. நாங்கள் பருப்பு சொதியும் வச்சு, ஒரு பருப்பு சொதி ஒன்று வச்சு பப்படம் பொரிச்சு சுரக்க வெள்ளை கறியும் வெந்தய குழம்போடு இந்த சமையல் அதுதான். இந்த முடியுது எங்களுக்கு இது கடைசி வெங்காயம். பிள்ளையும் உடைச்சி முடிச்சு தளா நிறைய தான் உடைச்சிக்காவோ பாருங்க. கோதை பாருங்க, இவ்வளோ கோல் வச்சு பிள்ளையும் முடிச்சு தாவும் அவ்வளோ முடைச்சிருக்கேன். மூண்டாப்பா அவ்வளோ உடைச்சிருக்காது. உடைச்சி முடிஞ்சுமா, இனி கழுவி போட்டு அறிய வேண்டியதுதான். இல்லை நல்லா தான் போடுங்க இருக்கு. நீங்கள் உடைச்சதுதான், கூடாததெல்லாம் சித்தி எடுத்து விட்ட கொஞ்சம். இதை கொண்டு டஸ்ட்பினில் கொட்டிட்டு வாங்க நீங்கள். இன்னொரு தரம் கழுவுறேன், 2 தரம் கழுவியாச்சு. இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கணும். பாருங்க இன்னொரு இருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் வெள்ளைப்பூடு உடைச்சதுக்கு அப்புறம், நிறைய பேர் வெள்ளைப்பூடு போட மாட்டாங்க. வெள்ளைப்பூடு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக போடாமல் ஒரு அளவு வெள்ளைப்பூடும் போட்டால் இந்த வெந்தய குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் இன்னும்.
காடுங்க காடுங்க விடுங்க விடுங்க என்ன கஷ்டம் ஐயா கிடைக்கிறது. அது நடிப்பு. வெங்காயம் உடைச்சி தர ஒரு ஆள் வந்த மாதிரி எங்களுக்கு இப்போ வெங்காயம் அரிஞ்சு தர ஒரு ஆள் வந்திக்காவும் நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் பாப்பியல் ஒரு ஆள் அரிஞ்சு கொண்டு இருக்கா வெங்காயம் எங்களுக்கு சப்போர்ட்டா. ஃபுல்லாக உரல் எடுத்துட்டீங்களே. உரல் முளைக்கை என்ன செய்யறீங்க? உரல் என்ன செய்யறீங்க? இப்போ என்ன அடிக்க உரல்? வெங்காயம் அடிக்கிறா என்னடு? வெள்ளைப்பூடு அடிக்கிறேன். வெள்ளைப்பூடு அடிக்கிறேன். சரியா அடிங்க வா. பழமையாக அப்படி எங்களை வீட்டை சமைக்கமோ அது மாதிரி தான் சமைக்க போகிறோம். முதலாவது என்ன எப்படின்னா நான் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூளை போட போகிறேன். இது வந்து எல்லாம் மல்லி சீரகம் எல்லாம் போட்டு இடித்த மிளகாய்த்தூள், அதாவது கறிக்கு பயன்படுத்துறது. தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு குறுக்கா புளி எடுத்துக்கேன். நான் வந்து நிறைய புளி போடலை. என்னென்னு நாங்கள் வெங்காயம் பதக்கக்குள்ள தக்காளியும் சேர்க்கப்புறம் அதால் அதிகமான புளி சேர்க்கல. 3 புளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாலை புளிஞ்சு விட பாலெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகும். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வைப்போம். வெங்காயத்தை போட்டு இந்த கூட்டள்ளி ஃபுல்லாக இந்த இதில் இருந்து வச்சு பாருங்க. நேரத்தில் வச்சுருக்கேன் கூட்டல். நான் தான் சமைச்சு கொண்டு இருந்தேன்னா அம்மா நானே சமைச்சு தரேன்னுட்டு அப்போ அவட கையால் சாப்பிட்டுங்கன்னு நாள் தானே அப்போ கொடுத்துட்டேன். என்னடா குழம்பு கொதிச்சுட்டு இருந்தது வெங்காயம் பதக்கி கொண்டிருக்க வேண்டி யோசிப்பீங்க. குழம்பு வேறைய நேரத்தோட கொதிக்க வச்சு அள்ளி வச்சிட்டோம். இப்போ வெங்காயத்தை சும்மா வதக்கி கொண்டு இருக்காவு. இனி எண்ணெயை விட்டு வதக்குவாவு. இப்போ சும்மா தான் வதக்கி கொண்டு இருந்தது வெங்காயத்தை. இப்போ தான் தேங்காய் எண்ணெய் விடுறாவு. ஏண்டா கொஞ்சம் வதங்கினது பிறகு தேங்காய் எண்ணெய் விட்டோம்டா அதிகமாக தேங்காய் எண்ணெய் பிடிக்காம வடிவாக வதங்கி வரும் வெங்காயம். நிறைய புல்லு வெள்ளை போடும். வெந்தயம்
எல்லாம் போட்டாச்சு. நீ இந்த கூட்டை பற்றி இறக்கு. கூட்டை இறக்கி வச்சு நீ நாங்கள் கொதிக்க வச்சு அதை இப்போ ஊட்ட போடுறோம். வெந்தய குழம்பு சரி. வெந்தய குழம்பு வச்சு இறக்கியாச்சு. இப்போ வந்து பருப்பு சொதி தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பருப்பை நல்லா கழுவி சட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு, கல்லுப்பு, இப்போ வந்து செத்தல் மிளகாய், வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கேன். அப்படியே கழுவி போட்டு இடிக்க போகிறோம். பாருங்க நல்லா இடிச்சுட்டேன். இதை அப்படியே போடப்போம். குறுக்கா புளியை கழுவி வச்சிருக்கேன், இதை போட போகிறேன். இப்போ பாலை புளிஞ்சு எடுப்பேன். தேங்காய் திருவி வச்சுக்கணும்னா இப்போ பால் புளி வைப்பேன். தலைப்பாலை புளிஞ்சி இதில் வச்சுட்டேன். இப்போ 2ஆம் பாலை நேரடியாக அப்படியே சட்டியில் சேர்க்கப்படும். இப்போ 3ஆம் பால் புளிஞ்சு கொண்டிருக்கேன், அதையும் சேர்ப்போம். தேவையான அளவு பால் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் சேர்க்கப்படும். சின்ன சீரகம், இது வந்து பெருஞ்சீரகம். அடுப்பெரியுது. இப்போ கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ வந்து கருவேப்பில் போடப்போம். நல்லா கொதிக்கட்டும். தலைப்பால் விட்டு போட்டு இறக்கணும்னா சரி. பருப்பு அவிஞ்சு வருது, நல்லா அவிஞ்சிருக்கு பருப்பு. பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் தலைப்பால் விடப்போம். தலைப்பால் விட்டு ஒரு தரம் கொதிச்சு கொண்டு இறக்குறேன். நான் வந்து வெங்காயம் விடலை, ஏன்னாண்டா வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் தானே. அதாவது உங்களுக்கு விருப்பம் வேணா நீங்கள் வெங்காயம் விடலாம். அம்மாவுக்கு கொஞ்சம் களைப்பு தானே, நெருப்பு வைக்கைக்குள்ளே இருந்து சமைச்சது தானே. வெந்தய குழம்பு வச்சு தந்துதான் போய் வெள்ளம் ரெஸ்ட் எடுக்காவும் நாங்கள் சொதியை வச்சுட்டோம். நான் பப்படத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். அதை காட்டல லாங் வீடியோ போக மாட்டேன். நீ சாப்பிட்டா சரி. இறக்கி வச்சு நல்லா ஆற்றணும் மண் சட்டி தானே, இல்லாட்டி திறஞ்சு போயிடும். சோறு போட்டாச்சு. பாருங்க, இது வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னடாண்டு வாப்பியல் இது. நாங்கள் நெல் குத்துன அரிசி, அதாவது நாங்கள் வயலில் அறுவடை செஞ்சு நெல் குத்துன அரிசி. இப்போ வந்து சோறு போட்டாச்சு. பப்பட பொரியல் வைக்க போகிறோம். அடுத்து சுரக்காய் வெள்ளைக்கறி. இப்போ வந்து நம்மளோட மெயின் ஆக்குன வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். பாருங்க இப்படி வத்தி அழகாக அரிக்கிறது. வெந்தய குழம்பை வைப்போம் சாப்பிட்டு. மெயினான கறியே இதுதான். அதெல்லாம் கடைசியாக வைக்க பாருங்க என்ன இது அரிக்குது. எண்ணெய் அப்படி நிற்குது பாருங்க. வெந்தய குழம்புன்னா அப்படி எண்ணெய் நிற்கணும். இது நான் வைக்கிற பருப்பு சொதியன் இந்த ஸ்டைலில். இதை ரசம்னு சொல்லலாம், சொதியன்னு சொல்லலாம். அப்படி சொன்னாத ஓகே தான். வெந்தய குழம்பு அப்படியே சோத்தோட பனைஞ்சி சாப்பிட்டா எங்கட மட்டக்களப்பு ஸ்டைலில் இப்படி தான் நாங்கள் வெந்தய குழம்பு வைக்கிறோம்.
சரி எல்லாரையும் இனி பார்க்க வச்சு சாப்பிட இருப்பேன். கொஞ்சம் எங்களை வீடியோ முடிச்சுக்கிறோம். வெந்தய குழம்பு சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்பமாட இந்த கைப்பக்கம் தான் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு நல்ல ஒரு சமையல் வீடியோட சந்திக்கும். பாய்.